வணக்கம் மாணவர்களே, ஸ்டாண்டர்ட் ஹைட் டேப்பர் லெக் ஸ்டூல் தயாரிக்கும் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை ஸ்டாண்டர்ட் ஹைட் டேப்பர் லெக் ஸ்டூலை உருவாக்கவும். மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்: wood screws, teak wood, wood glue, G-clamp, drill, chisels, smoothing plane, measuring மற்றும் marking tools, pencil, measuring tape, hammer, mallet, mortise chisel, bar clamp, putty. Process: வரைபடத்தின்படி தேவையான அகலம் மற்றும் தடிமன் ஆகியவற்றின்படி அனைத்து வேலை துண்டுகளையும் சமன் செய்யவும். படத்தின்படி 4 கால்களையும் குறிக்கவும் மற்றும் அவற்றின் மொத்த நீளத்தை உருவாக்கவும். நான்கு கால்களின் மேற்பகுதியை குறிக்கவும் மற்றும் ஹான்ச்ட் மார்டைஸ்களை வரையவும். டாப் ரெயில்ஸின் இரு முனைகளையும் குறிக்கவும் மற்றும் ஹான்ச் டெனானை உருவாக்கவும். படம் 2 பார்க்கவும். கொடுக்கப்பட்ட அளவீடுகளின்படி கீழ் கால்களை குறிக்கவும் மற்றும் ஸ்டாப் மோர்டைஸை செய்யவும். கொடுக்கப்பட்ட அளவீடுகளின்படி 4 கால்களையும் குறிக்கவும் மற்றும் டேப்பரை உருவாக்கவும். கீழே உள்ள கைப்பிடியின் இரு முனைகளையும் குறிக்கவும் மற்றும் ஒரு பிளைண்ட் டெனானை உருவாக்கவும். ஸ்டூலின் 4 கால்களிலும் உள்ள அனைத்து மோர்டைஸின் மையத்தில் தொலையிடும் பாயிண்ட் நிலைகளை குறிக்கவும். தேவைக்கேற்ப உடன் பெக்ஸை தயார் செய்யவும். டேப்பர்ட் லெகிஸ் கொண்ட ஸ்டூல் ஃப்ரேமுக்கு ஏற்ப பார் கிளாம்பை அமைக்கவும். ஃப்ரேமின் இருபுறமும் கழிவு பகுதியை வைக்கவும். ஃப்ரேம் துண்டுகளின் ஒரு பக்கத்தில் மோர்டைஸ் மற்றும் டெனான் மேற்பரப்பில் ஃபெவிகாலை சமமாக பயன்படுத்துங்கள். சைடு ஃப்ரேம் துண்டுகளை சரியாக ஒன்றாக இணைக்கவும். பார் கிளாம்பில் சைடு ஃப்ரேமை வைத்து இறுக்கவும். ட்ரில்லிங் துளைகளின் மார்க் புள்ளிகளில் துளையிடும் பாயிண்டை குறிக்கவும். வுடன் பெக் மேற்பரப்பில் க்ளூவை பயன்படுத்துங்கள். துளையிடப்பட்ட துளைக்குள் ஒரு வுடன் பெக்கை செருகவும் மற்றும் பாதுகாக்கவும். வெளியே நீண்டு கொண்டிருந்த வுடன் பெக்கை வெட்டுங்கள். வரைபடத்தின்படி மேல் பலகையை குறிக்கவும். G-clamp ஐ பயன்படுத்தி டாப் பிளாங்க் உடன் ஸ்டூல் ஃப்ரேமை சரியாக அசெம்பிள் செய்யவும். டாப் பிளாங்கை குறிக்கவும். ஸ்க்ரூக்களை நிறுவுவதற்கு துளைகளை துளைக்கவும். பிளாங்கின் மேல் மேற்பரப்பில் உள்ள ட்ரில்லிங் துளையை கவுண்டர் சங்க் செய்யவும்.
மேற்பரப்பு மட்டத்திற்கு கீழே இருக்கும் வரை துளையிடப்பட்ட துளை வழியாக ஸ்க்ரூக்களை செய்யவும். துளையிடப்பட்ட மேற்பரப்பை புட்டியுடன் மூடி வைக்கவும். ஸ்டூலின் அனைத்து மேற்பரப்புகளையும் சாண்ட் பேப்பரால் மென்மையாக்கவும். ஸ்டூலை ஃபினிஷ் செய்யவும். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் ஹைட் டேப்பர் லெகர் ஸ்டூலை எவ்வாறு உருவாக்குவது என்று கற்றுக்கொள்கிறோம்.